ஆதவர்ஜன் என்ன சொன்ன 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுது, வேஸ்ட் டைம் வேஸ்ட். தம்பிக்கிட்ட நான் வந்து சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால உங்க பர்சனல் மோட்டிவ் எது இருந்தாலும் நீங்க பொதுக்கூட்டத்துல பேசுங்க, இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசுங்க, எங்க பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. ஆனா அண்ணன் சொன்ன இமேஜ் ஆதவர்ஜன் வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னா அவர் கம்மன் உட்காந்து பாக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் மேடம் சொன்ன கருத்தோட நான் 100% ஒத்து போகிறேன். காரணம் என்னென்னா, அவங்க சொன்னது ஆதவர்ஜனா மட்டும்தான் சொன்னாங்க. ஆதவர்ஜனா, அடுத்தது நிர்மல்குமார், இவங்க 2 பேருமே கரெக்டாக சட்டசபை நடக்கிற அந்த 4-5 நாட்களுக்கு லீவு கொடுத்துடணும். இல்லைன்னா சட்டசபைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. பிரேமலதா மேடம் பேசுகிறாங்களே, அவங்க ஏன் தெரியுமா அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க? எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஆனா இந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படி. ரைட், அவங்க ஆதங்கம் சொல்கிறாங்க கேட்டிங்களா? நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து நான் என் தொகுதியோட பிரச்சனை என்னங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் என்னால் சட்டசபையில் பேச முடியல. இவங்க திமுக கிட்ட ஒம்பாளுக்குறாங்க, திமுக அதற்கு எதிர்வினையாட்டுறாங்க. அதனால் சட்டசபையில் யாரும் பேச முடியலன்னு அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது உண்மைதான். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலையும் தொகுதி பிரச்சனைன்னு கண்டிப்பாக இருக்கும். அதில் 108 தொகுதியில் தாக்க கேட்டதில்ல. அந்த தொகுதி பிரச்சனையை அந்த எம்எல்ஏ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏவுக்காக யாரும் ஓட்டு போடல, விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் விஜய்க்காக சட்டசபையில் பாட்டு பாடினா போதும், வசனம் பேசினா போதும், எதிர்கட்சியான திமுக கிட்ட வம்புழுத்தா போதும், அதை மட்டும் அவங்க செஞ்சால் போதும். ஆனால் மற்றவங்களுக்கு, மற்ற எம்எல்ஏக்களுக்கு, இப்போ பிரேமலதா மேடத்துக்கு விஜயகாந்த் சார் நின்று ஜெயிச்ச தொகுதி அது. அந்த தொகுதியில் அவங்க வீட்டுக்காரோட பெருமையை அவங்க காப்பாற்றி ஆகணும். அதுக்காக வேண்டியாவது தொகுதி பிரச்சனையை அவங்க பேசி தான் ஆகணும். சௌமியா மேடத்துக்கும் அன்புமணி சாரோட மரியாதையை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக அவங்க தொகுதி பிரச்சனையை பற்றி பேசி ஆகணும். உதயநிதி அவரோட தொகுதியை பற்றி பேசி ஆகணும். தாவைக்காவிடும் அவங்களுக்கு விஜய் பற்றி பாட்டு பாடினா போதும், விஜய் பற்றி வசனம் எழுதினா போதும், அதை பேசினா போதும், திமுக கிட்ட உங்களாட்ட போதும். அதனால அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதில் தான் பிரச்சனையாகுது. எதிர்கட்சி வரிசையில் உள்ளவங்க எல்லாரும் எங்கள் சம்மந்தப்பட்ட தொகுதியுடைய பிரச்சனையை பேச முடியல, இவங்க வந்து திமுக கிட்ட உங்களாக்குறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான்.